உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி. இதெல்லாம் பாக்குறீங்களா? அது பேருந்தா அது காயலாங்கடையில இருக்க பழைய இரும்பார். யாரு கேட்டது உங்களுக்கு நீங்க வந்து இலவச பேருந்து கொடுங்கன்னு யாரு கேட்டது? யாரு கேட்டது? இலவச பேருந்துல போறதுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னு பாத்தீங்கல்ல? மகளிர் எல்லாம் சொல்லலையா? ஓசியில தானே வர இன்னும் வரன்னு சொன்னதெல்லாம் கேட்டது இல்லையா? அப்புறம் இதெல்லாம் ஒரு நலத்திட்டம்னு சொல்ல வரீங்களா? வீடு ஏற்கனவே அம்மா வந்தா அம்மா வீடு, ஐயா வந்தா ஐயா வீடுன்னு கட்டி கொடுத்துதான் இருந்தீங்க. அந்த வீட்டுல நீங்க குடியிருப்பீங்களா? இல்ல உங்க பிள்ளைகள் யாராவது இருப்பாங்களா? அது வீடா கோழிக்கூடா? கொஞ்சம் பெரிய கோழிக்கூடு, அவ்வளவுதானே. புதுசா ஏதாவது சொல்ல சொல்லுங்க, ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொல்ல சொல்லுங்க. இலவச பேருந்துல தரமான பேருந்து வருது, நானே கட்டணம் எடுத்துக்கிட்டு பயணிக்கிற வசதி எனக்கு தர சொல்லுங்க. 1000 ரூபாயில 2000 கூட இல்ல, மாசம் 20,000 ஈட்டிக் கொள்ளக்கூடிய வேலை வாய்ப்பை என் தாய்மார்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. பண்டிகை நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்ல வந்து வாழ்த்து சொல்றாரு. ஆனா தமிழர்களுக்கு பண்ணாம இருக்கிற புரட்சியை வந்து இது பார்த்து தமிழ்ல வார்த்தை சொல்றதுனால இப்ப நம்ம முதல்வர் கூட அந்த மாநில போனா ஹிந்தியில ஒரு வணக்கம் சொல்றது, தெலுங்கு ஆந்திராவுக்கு போனா தெலுங்குல சொல்றது. இந்த மக்களின் மொழியில ஒரு வணக்கம் நன்றி எல்லாம் சொல்லி கத்துக்கிறதா? இந்திரா காந்தி எல்லாரும் பேசுறதானே? அவங்க எல்லாரும் பேசுறதாமே. இந்திரா காந்தி வரும்போதோ ஐயா ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி வரும்போதெல்லாம் இதை பேசுறதா. அதனாலே நமக்கு நல்லது நடந்துருமா? கோழிக்கு இறை போடும்போது கோழி மொழியில தான் பேசிங்க. பக் 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 பக்னு நம்ம ஆள் வந்து இறதிங்க வரும். அடுத்த அரை மணி நேரத்துல குழம்பு சட்டியில கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அது மாதிரி நம்ம மொழியில பேசுறதெல்லாம் நம்ம ஆளு நமக்கான ஆளுன்னு நம்ம நினைக்கிறது தவறு. அது ஐயாவுடைய நம்பிக்கை, அவருடைய முடிவு. அதுல என்ன சொல்றது? இப்ப நான் யாரோட கூட்டணி வைக்கிறேன்னா அந்த கூட்டணி கட்சி தோத்து போகும்னு சொல்ல முடியுமா? ஒரு தலைவர் ஜெயிக்கும் தான் சொல்லணும். அப்பதான் அவரை நம்பி நிக்கிற தொண்டர்கள் உற்சாகம் அடைவாங்க. ஒரு தலைவன் அப்படிதானே சொல்லணும். அதான் அவருடைய கருத்து. அதை நம்ம நான் போய் அதை பேசிட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் மிக அதிகமா வந்து பேசப்பட்டு வருது. யாரு ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு சொல்றது யாரு? காங்கிரஸ் கேட்கிறாங்க. அலைன்ஸ்ல இருக்கிறாங்க. அதிகமா பேசப்படுறது எப்படி? அது தெரியல. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னா உங்க கொடுக்கறதும் கொடுக்காத அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைமைகள் எடுக்க வேண்டிய முடிவு. அதுல நம்ம போய் கருத்து சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு டெல்லியில மீட்டிங் போகுது சார். அதான் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க சார்? ஏன்னா உங்களுடைய நிலைப்பாடு ஆட்சி முறையில் மாற்றம் வேண்டும் நீங்க சொல்றீங்க. நான் சொல்றதுன்னு இல்ல, உங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கா இல்லையா? ஏன்னா ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆனா எந்த இதுவுமே மாறல. அப்படியே இருக்கு. இங்கேயும் ஊழல் இருக்கு, இங்கேயும் ஊழல் இருக்கு, கமிஷன் இங்கேயும் கமிஷன், இங்கேயும் சாராய கடை இருக்கு, இங்கேயும் சாராய கடை, இங்கேயும் மின் தட்டுப்பாடு, இங்கேயும் தட்டுப்பாடு, சரியில்லாத சாலை, இங்கே அவங்களுக்கு புரியுது. சரியான போக்குவரத்து இல்லை, இங்கேயும் கல்வி தரம் உயர்த்தப்படலை, மருத்துவ தரம் உயர்த்தப்படலை. யாருக்கு விட முடியலன்னா தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க. யாரு பிள்ளைகளையும் தனியார் பள்ளியில் தான் படிக்கும். ஏன்னா தரம் உயர்த்தப்படலை. அப்ப இதுல எந்த மாறுதலும் வரல. ஆட்சி முறையில மாறணும் தம்பி. இப்ப நீங்க ஊழல் செஞ்சிட்டீங்க, லஞ்சம் பெற்றுட்டீங்கன்னா பணியிட மாற்றம், பணியிட நீக்கம் இல்ல, பணி நீக்கம். அப்பதான் அது கட்டுக்குள்ள வரும், அப்பதான் சரியா வரும். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், கல்வி மருத்துவம் இதையெல்லாம் தரமா கொடுத்துட்டேன் என் நாட்டு குடிகளுக்குன்னா உங்களுக்கு செலவு மிச்சமாயிருது. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி, உங்க பிள்ளைய நான் நல்லா படிக்க வச்சிடறேன், அது நாட்டின் செல்வம் இல்ல, வீட்டின் செல்வம் இல்ல, நாட்டின் செல்வம்னு படிக்க வச்சிடறேன். உங்கள் தாய்க்கு முடியல, அவள் வீட்டின் தாய் இல்ல, நாட்டின் தாய், தேசத்தின் தாய்ன்னு நான் மருத்துவம் பார்த்துறேன். 1 ரூபாயிலிருந்து 1 கோடி வரை நான் வைத்தியம் பாக்குறேன். அப்ப அந்த செலவு தரமான மருத்துவத்தை கொடுத்துறேன். அப்ப உங்களுக்கு செலவு மிச்சம். அப்ப நீ 26 சம்பளம் வாங்கினீங்கன்னா மேல உங்களுக்கு வருவாய்க்கு அதிகமா கைவிட்டு பெற வேண்டிய தேவையில்லாம போயிருது. அதுக்கு மேல பெற்றால் உனக்கு கடும் தண்டனை தான் அது கொடுக்கணும். அப்படி ஒரு நிர்வாகம் இல்லை இங்க. அப்ப ஆட்சியின் முறை மாறணும். இப்ப பணி நியமனமா பணம் கொடுக்கணும், பணியிட மாற்றமா பணம் கொடுக்கணும், பணி உயர்வா பணம் கொடுக்கணும். அப்படின்னா எப்படி சொல்றது? இது ஜனநாயகம் இல்ல, கேடு கெட்ட பணநாயகம். அதை மாத்தணுங்கிறேன். ஜனநாயகம் அது தெரியல. ஒரு படத்துக்கு இவ்வளவு கால நீட்டிப்பு தேவையில்லைங்கிறதா என்னுடைய கருத்து. அது
அதாவது இப்ப அண்ணன் செல்வமணி எடுத்த குற்றப்பத்திரிகை கூட முடக்கப்பட்டுச்சு. அது முன்னாள் பிரதமர் ஐயா ராஜீவுடைய கொலையை பற்றி வந்ததுன்ட்டு இது பண்ணாங்க. அது அப்புறம் மறுபடியும் அதை பல நீக்கத்தை செஞ்சு மறுபடியும் ரொம்ப தாமதமா வந்துச்சு. இப்ப நான் நடிச்ச என் தம்பி சண்முக இயக்குன அடங்காதை கூட பல 500 இடத்துல நீக்கியிருக்காங்க, ஒலியை அல்லது காட்சியை. அது மாதிரி எது எந்தெந்த காட்சிகள் வந்து பிரச்சனைக்குரியதுன்னு நினைக்கிறாங்களோ அதை நீக்கிட்டு வெளியிட அனுமதிக்கிறது தான் சரியான ஜனநாயகமா இருக்கும். அதுக்கு இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டியது என்னன்னு தெரியல. அப்ப அது எப்படிப்பட்ட கருத்து சுதந்திரமுள்ள நாட்டுல நம்ம வாழ்றோம்னு யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. நான் என்ன சொல்றது? சரி, ஐயாவுடைய கனவு நிறைவேற நம்ம வாழ்த்துவோம். வேற பலமுறை கேட்டது தனியாதான் அதே கேள்வி இப்ப தனியா நிக்கல, கூட்டமா இருக்கிறாங்க.